எங்க இருக்கீங்க? எனக்கு இன்டர்வியூ டைம் ஆயிட்டு. ஏய் ஆமா இதுக்கு பெரிய கிளம்பிட்டியாப்பா? ஆமாமா. ஏசப்பா என் பிள்ளை இந்த வாட்டியாவது வேலைக்கு அவன் நல்லா இருக்கு. அதெல்லாம் தேரலாமா. நான் பைபாஸ் வீட்டு பார்த்துட்டு இருக்கேன். வாடகை வீடு விட்டு அங்க போயிரும். ஏசப்பா என் பிள்ளை என்னை எப்படி பாத்துக்கிறான்ப்பா, அவன் நல்லா இருக்கணும் ஏசப்பா. சரி சரி சரி. பெட்ரோலுக்கு ஒரு 150 ரூபா மட்டும் தாங்கம்மா. பெட்ரோலுக்கு 150? எங்கய்யா போ? என்னங்க என்னங்க, நம்ம பையன் வேலைக்கு இன்டர்வியூக்கு போறோம், பெட்ரோலுக்கு ஒரு 150 ரூபா கொடு. சரியா பார்த்து போயிட்டு வாயா. சரி. எனக்கு வேலை கிடைச்சிக்குவாங்க. 12 o'clock midnight. ஏசப்பா என் பிள்ளை இன்டர்வியூ போயிருக்கு, இவ்வளோ நேரம் ஆச்சு வரல. 12 மணிக்கே முடிச்சிருவோம். நானு போனான்னு தெரியலையே, வேலை கிடைச்சதோ கிடைக்கலையோ. அட குடிகார பாவி, இப்படி வந்துட்டீங்கடா. இன்டர்வியூக்குலாம் போட காலில் ஜோம் பண்ணி சிறுவெல்லாம் போட்டு அனுப்பினேடா. ஆமா, இந்தியாவது கம்பெனிக்குள்ள அனுப்பிட்டு வேலைன்னு வெளியே அனுப்பானே, கம்பெனிக்குள்ள விட மாட்டேங்க. சிலுவை சிலுவை போட்டியா பெருக்கலை போட்டியா? இப்படி பேச ஆமா சிலுவை. பயம் இருக்கணும். எந்திரி 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 கமிங் எந்திரி. ஆமா பெரிய இவர் காலையில எழுந்த உடனே பெட்ரோலுக்கு பைசா கேட்டா பெரிய புளி பரம்பரை இல்லடா, உருவிட மரம் தான் பைசா தருவாரு. நான் சொல்லவே இல்லையா. உனக்குதான் வெளியே வந்துட்டேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அவன் குடிச்சிட்டு வந்தா வெளியே வராதுங்கன்னு. 80 கிலோ இருந்த உடம்பு 150 கிலோ அடிச்சு அடிச்சு வீங்கி போய் கிடக்கு. இனிமேலாவது அவன் குடிக்கும்போது வெளியே வராம இருக்க. அங்க போ, நீ சொத்தர வைக்கணும். ஐயோ பாத்து, நீங்க எவ்வளவோ உபதேசம் சொன்னீங்க பாத்து. நானாலியா பையன் இன்னும் தேர்தல பாத்து, இன்னைக்கு கூட எங்களை ஒரு அடி 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 அடின்னு குடிச்சிட்டு வந்து அடிச்சு வேலுச்சுட்டா பாத்து. என் புருஷன் ஒரு வாயில்லா ரத்த ஜீவனை போட்டு அடி 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 அடின்னு அவர் சைத்துக்கு ஒரு குழாய் எடுத்து அடிச்சா பாருங்க. பார்த்தது திருந்தவே மாட்டான். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. நீங்க அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்க. பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்தது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கட்டி வச்சிடுற பார்த்து. ஆமா, நீங்க எந்த மாதிரி பொண்ணை பார்த்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு கட்டி வச்சிட பார்த்து. இல்லைன்னா திருந்தவே மாட்டான். ஆனா நம்ம அலுவலா பாருங்க, நம்ம ஆளே பாருங்க. அதான் நல்லது. எப்படியா பாத்துருங்க பஸ். நாங்களும் கல்யாண ஏற்பாடுலாம் பார்க்கும். நீங்க பொண்ணு பார்த்து சீக்கிரம் சொல்லுங்க. Many months later. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உலகத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ரோமனோமா பேசிக்கிறேன். நல்லா தொகுப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, எல்லையை பெரிதாக்குங்க. வாழ்க்கையில அவர்கள் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள கிருபையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பாட்டு பாஸ்டர், அது ஒன்றும் இல்லை, எங்கள் அத்தை சென்னையில் வந்திருக்காங்க, அவங்க குடும்பம் ஒரே ஆட்டமாக இருக்கு. ஒன்றும் பாஸ்டர், போக பாஸ்டர், ஜாலியாக போய் சாப்பிடுங்க. இவர் தான் நம்ம ஊர்ல கெத்தான ஆளு, பெரிய அரசியல்வாதி. அடுத்துக்கிட்ட வீடியோ
எந்த கெட்ட கொடுத்தாலும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு கெட்டதே கிடையாது. மந்திரவாதி தான் வரான். என்னடா நடக்குங்க? ஐயா நல்ல ஐடியா போட்ட. இன்னைக்குதான் என் பையன் நல்ல நிலைமையில நிற்கான். சார் நல்லா இருக்கு. நல்லா இருந்தாலும் என் புள்ள இந்த மனுஷன் ஏன்டா அவனை எப்ப பார்த்தாலும் கோபப்படுத்திட்டு இருக்க? நானும் அப்ப கிளம்புறேன். ஐயா ஐயா வந்து நல்லா வாங்கி அங்க அவட்ட கொடுத்து அங்க பாக்கெட்ல போட்டு எங்க பின்னாடி ஒரு பிக் சாப்பர் வச்சிருக்கேன். ஐயா அவட்ட போட்டு சொல்ல அவன் வாயே பார்த்துட்டு இருக்காங்க. வாய் என்னல எடுக்கான்னு போடிக்கிட்டு இருக்கான். வேற வை அத்தா அம்மா வாங்க. கல்யாண வீட்டுல சினிமா பாட்டு மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க ஏதோ வேலை அங்க கூப்பிட்டுருக்கீங்க. நான் போறேன். ஒருத்தர் சினிமா பாட்டு பொண்ணு திறனை சொன்னாலும் சரியா இருக்கும். பொண்ணு திறனா அங்க இருக்கு. என்னென்ன நடக்குதுங்க? ஏன் நம்ம என்ன நினைச்சோம், என்ன நடக்குது? என்ன பாட்டு சொல்ல ஏன் நம்ம பேசணும்? நான் இளையராஜா பாட்டா போட சொல்றேன். அவன் என்னமோ புது பாட்டை போடுறான். என்னத்த சொல்ல அவன் பட்டியாவும் என்னடா இங்க நடக்குது? இப்படினாலும் என்கிட்ட தான் வரீங்க. என்னமா சொல்லுத? விவாகம் எல்லாருக்கும் கனமுள்ளதா இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி டைவர்ஸ் பண்ணுங்கன்னு வந்து நிக்க. பாஸ்டர் அவங்களாம் வாழ முடியாது பாஸ்டர். டெய்லி புடிச்சு வந்து அடி 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 அடின்னு அடிக்கிறான். தீர கொண்டு ஒரு பாத்திரம் இல்ல பாஸ்டர், எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். மனுஷனா பாஸ்டர்? என்னடி நான் குடிச்சேன், உடனே அடிச்சேன், அவன் பார்த்து தான் உடைச்சேன். நீ பார்த்த? தம்பி இப்ப நீங்க குடிக்க மாட்டீங்களோ? இல்ல டென்ஷன் ஆனா குடிப்பேன். நீ தம்பி எப்பெல்லாம் டென்ஷன் ஆவீங்க? எப்பெல்லாம் குடிக்கலையோ டென்ஷன் ஆகும். குடிப்பீங்க, அப்புறம் போதை இறங்கணும்னு டென்ஷன் ஆவீங்க, நீங்க மறுபடியும் குடிப்பீங்க. இது ஒரு வாழ்க்கை, இதுக்கு ஒரு வாழ்க்கை துணை. பாத்தீங்களா பாஸ்டர்? பாத்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் கூட உங்களால மல்லிகிட்ட இல்ல. ஒரு மாசம் பாஸ்டர், ஒரு மாசம் வாழ மல்லிகிட்டு இருக்கு பாஸ்டர். எனக்கு வேணாமா வேணாம் பாஸ்டர். நீங்க புரிய விட்டுருங்க பாஸ்டர். நான் வரேன் பாஸ்டர். ஏமா பாத்தீங்களா பாஸ்டர் எப்படி போறானு? நீங்க சொன்ன ஒரே காரணத்தினாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன். நமக்கெல்லாம் முடியாது பாஸ்டர். அப்பா அம்மா பேச அனுப்பி விட்டுருங்க, முடிச்சு விட்டுருங்க, போங்க. The next day. பாஸ்டர் என் மருமாவா இங்க வந்து பேயாட்டம் அடிக்கலாமா? பேயாட்டம் என் மாவன் ஒரு மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஆம்பளைங்களை பேச விடலன்னா எப்படி பாஸ்டர் இருக்கும்? நான் என் புருஷனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பேன் தெரியுமா பாஸ்டர்? ஆம்பளைங்களை மதிக்காத வீட்டுக்கு ஐயோன்னு பைபிள்ல இருக்கு. இப்படிலாம் நான் இருக்கும்போது இவன் வந்து இவன் கூட எல்லாம் வாழ முடியாது பாஸ்டர், வாழ முடியாது பாஸ்டர். நீங்க வெட்டி விட்டுருங்க. உங்களாலதான் என் பையன் அந்த பொண்ணை கட்டிட்டு இப்படி கஷ்டப்படுறான். அவளை வெட்டி விவாகரத்து பண்ணி விட்டுருங்க. போதும் எனக்கு, நான் வாரேன். நான் தான் எல்லாம் பேசிட்டு இல்ல. அங்க உங்களுக்கு என்ன வேலை? வாங்க. எல்லா தப்பையும் பண்ணது இவங்க, பழி மட்டும் என் மேல. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லன்னு தேவன் சொல்லியிருக்கார். ஆனா மனுஷன் தனிமையா இருப்பதுதான் நல்லதுன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு டைவர்ஸ் கலைஞ்சு கிறிஸ்தவ உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியும். மறுபடியுமா? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல.